சரி, இப்ப எல்லாருக்குமே வந்து இயர்லி ரிட்டயர்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கடைசி காலத்துல எனக்குன்னு ஒரு ரெகுலரா ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கு. ஸோ இது எல்லாராலயும் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்தாலும், இப்போ ஒருத்தர் ரிட்டயர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. ஸோ அத வச்சு எப்படி சார் ஒரு ஸ்டெடியா ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு ஸ்டெடியா ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்? ஜென்ரலா வந்து இப்ப 10,00,000 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ம். எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து மிகவும் பாதுகாப்பான முதலீடுகள்ல தான் எடுத்துட்டு போகணும். ஸோ மிகவும் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு பார்க்கையில கவர்ன்மெண்ட் அசோசியேட்டட் ஐட்டம் தான் வரும். ஸோ ம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வாங்கிக்கலாம் மக்கள். அல்லது வங்கிகள் மூலமும் சில குறிப்பிட்ட வங்கிகள் மூலமும் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமா வாங்கிக்கலாம். எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பணம் காணாமல் போகாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ம். கஜானாவுக்கு தான் போகுது. ஸோ குறிப்பிட்ட காலங்கள் எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. ஸ்டேபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சற்று கூடும் குறையும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அது ரொம்ப மைனராக தான் பண்ணுவாங்க. மேஜராக கை வைக்க மாட்டாங்க. இப்போ 30,00,000 வரைக்கும் போட்டுக்கலாம் பர் பர்சன் அப்படிங்கிற ம். மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 10 லேக்ஸ் உள்ளவங்க ரொம்ப சேஃபாக எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படின்னு பார்க்கையில அதுலேருந்து ஒரு குவார்ட்டர்லி ஒரு 20,000 கிடைக்கும்னு வச்சுங்களேன். 10 லேக் போட்டாங்கன்னா ஓகே. 21,000 அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் கிடைக்கும்.